ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது நரம்பு மண்டலம் நன்றாக இயங்குவதற்கும், சிறுநீரகம் மண்டலம் நன்றாக இயங்குவதற்கும், நுரையீரல் வலுப்படுவதற்கும் மூன்றுக்கும் சேர்த்து ஒரு சிகிச்சையாக பார்க்க போகிறோம். இது பொதுவாகவே 50 வயதை தாண்டியவர்கள், இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 40 வயதுலேருந்து 50 வயதுக்குள்ளவர்களுக்கும் சிறுநீரக பிரச்சனை இருக்குது, நரம்பு மண்டல பிரச்சனை இருக்குது, நர்ஸ் வீக்னஸ்ன்னு சொல்கிற மாதிரிங்க அந்த பிரச்சனை இருக்கின்றது, நுரையீரல் லங்ஸினுடைய பிரச்சனை இருக்கின்றது. இது சிறியவர்களுக்கு இருக்குது, வயதானவர்களுக்கு இருக்குது. ஸோ இது நன்றாக இயங்கணும் அப்படின்னா நம்ம அதற்குரிய முதிரைகளை ஒரு சிகிச்சையாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நரம்பு மண்டலங்களுக்கும் சரி, நுரையீரலுக்கும் சரி, சிறுநீரகத்துக்கும் நல்ல பிராண சக்தி இந்த முதிரையின் மூலமாக கிடைக்கின்றது. இந்த யோகா ஆசனத்தின் மூலமாக நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கின்றது. ஒரு ஆசனம், ஒரு முக்கியமான ஒரு முதிரை, அதை இரண்டையும் சேர்த்து நாம் பயிற்சி செய்கின்ற பொழுது பலன்கள் இரட்டிப்பாக இருக்கும். ஏற்கனவே நிறையா நம்ம சிகிச்சைகள் கொடுத்துருக்கோம். ஒரு குறிப்பிட்ட வியாதிக்கு பல வகையான சிகிச்சைகளை கொடுத்து கொண்டே வருகின்றோம். இதை பார்க்கின்றவர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு சிகிச்சை எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு சிகிச்சையிலையும் ஒரு ஆசனத்தை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். சில ஆசனங்கள் செய்ய முடியும், செய்ய முடியாது. ஆகையினால ஒரு குறிப்பிட்ட டிசீஸுக்கு பல வகையான சிகிச்சைகள். இதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு பிடித்த ஒரு சிகிச்சையை 48 நாட்கள் ஒரு மண்டலம் விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிச்சயம் பலன் கிடைக்கும். ஸோ மனித உடலில் சிறுநீரகம் மிக அற்புதமான ஒரு உறுப்பு, நுரையீரல் மிக அற்புதமான உறுப்பு. இரண்டுமே பார்த்திங்கன்னா அற்புதமான வேலையை செய்து கொண்டிருக்கின்றது. நம்ம உடம்பில் கழிவுகள் வெளியேறணும், அப்புறம் தான் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அதுக்கு சிறுநீரகத்தினுடைய இயக்கம் நன்றாக இருக்கணும். நல்ல பிராண காற்றை உள்வாங்கணும். நம்ம லங்ஸில் இருக்கக்கூடிய அசுத்த பிராண காற்று, கரிமல வாயு வெளியே போகணும். அதுக்கு லங்ஸினுடைய இயக்கம் நன்றாக இருக்கணும். பொதுவாகவே இந்த யோக பயிற்சிகள், முத்திரைகள், மூச்சு பயிற்சி இதையெல்லாம் செய்தவர்கள் இந்த கொரோனா காலகட்டத்தில் பெரிய பாதிப்பு அவர்களுக்கு ஏற்படவில்லை. காரணம், அவர்களுடைய லங்ஸினுடைய கெப்பாசிட்டி நன்றாக இருந்துச்சு. எந்த கிருமிகளும் அது லங்ஸ் உள்வாங்கிக்கல, ஆட்டோமேட்டிக்காக அந்த கிருமிகளை ஃபுல்லாக வெளியேற்றிருச்சு, நல்ல காற்றை உள்வாங்கிக்கிட்டே இருந்துச்சு. அவர்கள் இது தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் தொடர்ந்து பயிற்சி செய்தவர்கள் இதிலிருந்து தப்பித்து விட்டார்கள். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு அந்த மாதிரி ஒரு வைரஸ் கிருமி எதுவுமே தாக்கக்கூடாது அப்படின்னா நம்ம இப்பொழுது இன்று கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த நரம்பு மண்டலம், நுரையீரல் மண்டலம், சிறுநீரகம், சிறுநீரகப்பை இதை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய பயிற்சிகள் அழகாக எடுத்துக்கோங்க. நிறைய நபர்கள் இறந்ததில் சிறுநீரகம், சிறுநீரகப்பையில் பாதிக்கப்பட்டவர்கள் கொரோனா காலத்தில் நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க. காரணம், அவங்க உடம்புல நோய் எதிர்ப்பாற்றல் குறைந்து விட்டது. அப்போ நம்ம அந்த சிறுநீரகத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், நுரையீரலை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதனுடைய பயிற்சிகளை கரெக்டாக எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கை வளமாக இருக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். முதலில் நாம் காண இருப்பது உயிரண்ட முத்திரை அப்படிங்கிற முத்திரை பார்க்க போகிறோம். இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். கண்களை திறந்து கொள்ளுங்கள். எல்லா கைகளையும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கைகளை கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லிங்க முத்திரை பண்ண போகிறாங்க. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. இடது கை கட்டோரல் நேராக வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுமண முத்திரை பண்ண போகிறாங்க. கைகள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை.
இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ யோக முத்ரா அப்படிங்கிற ஒரு பயிற்சி பண்ண போகிறாங்க. கால்களை நீட்டி பத்மாசனம் போட்டுக்கோங்க. கைகளை பின்னாடி கட்டிக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே கீழே குனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு உள்ளெழுத்திட்டே நேராக வந்துடுங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுட்டே கீழே குனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு உள்ளெழுத்திட்டே நேராக வந்துடுங்க. கைகளை சின்முத்திரை வச்சுக்கோங்க. பெருவிரல், ஆள்காட்டி விரல் நுனி. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்பொழுது உங்களது மூச்சோட்டத்தை அநாகத மையம், இதயத்தினுடைய உள்பகுதி, அந்த இடத்தில் கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். இதயத்தினுடைய உள்பகுதி, அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு, 2 இடத்துலையும் உங்களது உணர்வை வச்சு நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். இரண்டு நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் அந்த பகுதியில் கூர்ந்து தியானிக்கவும். இப்போ கைகள் அப்படி பின்னாடி கட்டிக்கோங்க. யோக முத்ரா மீண்டும் ஒரு முறை. மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கிளக்குனீங்க. அங்கே நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு உள்ளெழுத்திட்டு நேராக வந்துடுங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கிளக்குனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு உள்ளெழுத்திட்டே நேராக வந்துடுங்க. இப்போ அப்படியே லிங்க முத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. இடது கை கட்ட வரல் நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இரண்டு நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுமண முத்திரை எல்லா கைகளையும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ரெண்டு கைகளை பின்னாடி கட்டிக்கோங்க. யோக முத்ரா மீண்டும். மூச்சு வெளியே விட்டுட்டே கிளம்புனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு உள்ளெழுத்திட்டே நேராக வந்துடுங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டு கிளம்புனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு உள்ளெழுத்திட்டே நேராக வந்துடுங்க. இப்போ 2 கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. 2 நாசுலையும் மூச்சை உள்ளழுங்க. ஒரு 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மீண்டும் மூச்சு உள்ளழுங்க. ஒரு 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. இப்போ உங்கள் மனசு அப்படியே இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம், அந்த இடத்தில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். இரண்டு நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் இதயத்தினுடைய உள்பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். இப்போ உங்கள் மனதை அப்படி ஆக்னிய சக்கரம், நெற்றி புருவமத்தி, நெற்றி புருவ மையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். இரண்டு நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே சுகாசனத்தில் உட்காந்துக்கோங்க. பத்மாசனத்தை கலைச்சிட்டு
நார்மலாக சுகாசனத்தில் உட்காந்துக்கோங்க. இப்போ கைகளை பின்னாடி கட்டிக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே மெதுவாக கிளக்குனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு உள்ளெழுத்துட்டே நேராக வந்துடுங்க. பத்மாசனம் போட முடியாதவங்க இந்த மாதிரி பண்ணிக்கணும். மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுட்டே கிளக்குனீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு உள்ளெழுத்துட்டே நேராக வந்துடுங்க. கைகளை அப்படி சின்முத்திரை வச்சுக்கோங்க. கண்ணை மூடி சுகாசனத்தில் இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம், அந்த இடத்தில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். நேயர்களே, இன்றைக்கு கற்றுக் கொடுத்த அந்த பயிற்சிகளை விடாமல் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நுரையீரல் நன்றாக இயங்கும், நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும், சிறுநீரக பையும் நன்றாக இயங்கும். இதோடு சேர்த்து உடலுக்கு ஒரு சரியான ஓய்வு கொடுத்துக்கோங்க. இரவு 10 மணி முதல் காலை 3 மணி வரை ஆழ்ந்த நித்திரை இருக்கணும். அதை நன்றாக கவனித்து அந்த நித்திரைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தூங்கினால்தான் நம்ம உடம்புல லிவர், சிறுநீரகப்பை எல்லாவற்றிற்குமே நல்ல பிராண ஆற்றல் நன்றாக கிடைக்கும். மறுநாள் அது நன்றாக சிறப்பாக இயங்குவதற்கு அந்த ஓய்வு அவசியமான ஒன்று. தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். மேலும் பல வீடியோக்களை பார்க்க மெகா டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.